அவர் பாடின ஆல்பம் சாங்ல இப்ப நான் ஒரு லைன் சொன்ன பாத்தீங்களா, நான் அந்த ஜாதி கிடையாது, இந்த ஜாதி கிடையாது, என் முன்னாடி நீ ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி அவர் ஓப்பனாவே சொல்லிருப்பாரு. சோ அது பல கட்சிகளுக்கு ட்ரிகர் ஆகி அதுல ஒருத்தவங்க லெட்டர் எழுதிட்டாங்க நேஷனல் கமிஷனுக்கு. இந்த மாதிரி மோடியை பத்தி தப்பா பேசுறாங்க, எல்லாரும் தூண்டுற மாதிரி பேசுறாங்க, ஜாதி வெறிய தூண்டுறாரு அப்படின்னு என்னென்னமோ லெட்டர்ல என்னென்னமோ எழுதி பிஜேபியில இருக்கிறவங்க முக்கியமான ஒருத்தவங்க லெட்டர் அனுப்பிச்சு விட்டாங்க. அங்க இருந்து நேஷனல் கமிஷன் எல்லாம் போட்டு விசாரிச்சு அது ஒரு பெரிய பரபரப்பா, அதுக்கப்புறம் அந்த ஆல்பம் வீடியோ பயங்கரமா வைரல் ஆக ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த பாட்டை கேட்டப்பதான் நிறைய மக்களுக்கு இப்ப இந்த பையன் என்ன தப்பா சொல்லிட்டான் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது இப்ப வரைக்கும் அவரை எப்படி ஒதுக்கி உட்கார வைக்கலாம் அப்படிங்கறத நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க. இதுதான் உண்மை. சோ அவருடைய பாடல்கள்ல அவருடைய வழியோட அந்த கருத்துக்கள் ரொம்ப ஆழமா இருக்கிறனால அதுவே நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஆனா இவருக்கு சப்போர்ட்டா இப்ப வரைக்கும் எல்லாரும் நிக்கிறாங்க. சோ இதனை அடுத்து தமிழக அரசியல் தலைவர்கள் இல்லைன்னா ஒரு ஆக்ட்ரஸ் யாராவது ஒருத்தராவது வேடனுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா யாருமே வேடனை பத்தி பேசல. ஈவன் கமலஹாசனே தமிழுக்காக இறங்கி போகாம என் தமிழ் தாண்டா நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் சொன்னா அவருக்கே பாத்தீங்கன்னா அவருடைய கூட்டணி கட்சியும் சப்போர்ட் பண்ணல. நடிகர் சங்கத்துல இப்பதான் சப்போர்ட் பண்றாங்களே தவிர அவருடைய உருவ பொம்மையை போட்டு எரிச்சப்ப யாருமே சப்போர்ட் பண்ணல. அப்படி இருக்கிறப்ப இங்க தமிழ், அதுவும் நல்லா தெரிஞ்ச தமிழனுக்கு இங்க சப்போர்ட் பண்ணல, தெரியாத ஈழத்தமிழுக்கு சப்போர்ட் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரிதான் மக்கள் எல்லாம் கேட்கறாங்க.